என்னங்க ஒரு பெரிய காட்டு எருமைங்க, இவ்வளவு பெருசுங்க, கொம்பும் தும்பம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இவன் என்ன பண்றான், அந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்கான். குளம் முழுமைக்கு முட்டை, கொசு முட்டை, கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த முட்டை பொறிக்கிறது, கொசு கிளம்புறது, வர்றதை காட்டிக்கிட்டே இருக்கான். அதை மாத்தவே இல்லை, கேமரா அப்படியே வச்சிருக்கான். திடீர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க. டேக்கப் ஆகுது, அப்படியே பறக்குது. அப்படியே பறந்து வரும்போது அதையே ஃபாலோ பண்றோம். அப்படியே சுத்தி வரான். வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமை மேய்தல்ல, மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருங்க. எருமை அப்படியே சத்து விழுதுங்க. அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா, ஆனா நான் பேசுறேன் ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா. பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே கச்சித்தேவை இப்படியா மீட்கிறது? இப்படியா மீட்கிறது? சீமா எப்படி மீட்பான் தெரியாதுப்பா. எப்படி மீட்பேன்? நானே பிரிவுகளில் உட்கார்ந்துருக்கேன். யார்கிட்ட கேட்க? அந்த குடிமையான போய் கேள. 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன். சிறப்பு படைய அப்படியே வச்சா ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன். ஒரே ராத்திரியில இறக்குவேன். சுத்தி நின்னுக்குவேன். இந்திய தேசிய கொடி ஏத்துவேன். பக்கத்துல தமிழ் தேசிய கொடியும் ஏத்துவேன். 2,80,000 ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழகத்துல குவிச்சு வச்சிருக்கான். திருப்படா இங்க வாடாம களைச்சு விட்டு அடிச்சிருந்துருவேன். என்னப்பா செஞ்சது? என்னாச்சு? என்னையா? ஒன்னும் லட்சத்தப்பா, ஒரு சின்ன கனவு தானாவா? என்ன 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன். சிறப்பு படைய எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா. அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் நியாயமாடா. இன்றைக்கு போல உலோகங்களால் கட்டப்பட்ட கப்பல்கள் இல்லை, மரப்பலகைகளே நாவாய் என்ற அந்த கப்பல்களை கட்டி யானைகளை, ஒரு யானையை வளர்ப்பது, பயிற்சி கொடுப்பது எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியும். பல்லாயிரக்கணக்கான யானைகளை பயிற்சி கொடுத்து, போர் பயிற்சி கொடுத்து, கப்பலில் ஏற்றி உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றிருக்கிறார்கள். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. எல்லா பயிலும் குதிரைப்பட, காலால் பட வச்சுக்கிட்டு இருந்தான். நம்ம பாட்டை யானை பட வச்சிருந்தான். கப்பல்ல யானையை 10,000, 2,000, 3,000 கப்பல்ல யானையை 10,000, 2,000, 3,000 ஏத்தி கொண்டு ஒண்ணுமே செய்யல. நம்ம பாட்டேன் யானையை இறக்கி வரிசையா நிக்க வச்சுட்டான். வந்தவெல்லாம் விழுந்து கும்பிட்டான். உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். ஏய், நம்ம என்னடா வெறும் குதிரை வச்சு குதிரை வச்சுக்கா, இவ்வளவு பெரிய யானை கொண்டாந்து எடுத்து வச்சிருக்கான். சாமி எங்களை விட்டுருன்ட்டான். நம்ம பயமக்க நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் செஞ்ச கேவலம் என்ன தெரியுமில்ல? போன இடத்துல எல்லாம் வென்றுட்டு பெருந்தன்மையா தமிழனுடைய மாண்பு எவனையும் அடிமைப்படுத்தி ஆள்றது இல்ல. காலில் வந்து விழுந்தோன்னே சீச்சி எந்திர போட 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 என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அருண்மொழி சோழா, அரசேந்திர சோழா, நீயே எங்களை ஆளு, உன்னை ஆளுகைக்கு கீழே வாழ்வது எங்களுக்கு பெருமை என்று கெஞ்சினா. சிங்களங்கஞ்சனா, எல்லா பேரும் கஞ்சனா. இவன் நம்ம பாட்ட எனக்கு பொழுதுபோலின்னு போர் செய்ய வந்தேன், நான் வேற பக்கம் போறேன். ஏய், நீ ஏன் ஆண்டுகிட்டு கப்பத்தை மட்டும் ஒழுங்கா கட்டுற? போட போட போப்போ விட்டுட்டு வந்துட்டான். இவன் போயிட்டு வென்றதுக்கு ஒரு அடையாளமா கொடி ஏத்திட்டான். எந்த கொடி? இந்த கொடிதான் என் அன்பு மக்களே, உங்கள் அருமை பிள்ளைகள் ஏந்தி பிடித்திருக்கிற இந்த கொடிதான். பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? ஏன்டா உங்க பொண்ணு திட்டுற? பெத்து போட்டதுனால என் பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேல் என் பக்கமே வர மாட்டேன் சாமி. நின்று அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனாக இருப்பேன். நான் க்ரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட்டு, இந்த பிளாக் பெல்ட்டு வாங்கினவெல்லாம் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளாக இருப்பான். பயப்படாமல் நிற்பேன். ஏறி ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டும் ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினச்சி எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிடுவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான்.
இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிற்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. ராத்திரியில் நடக்குது பரமக்குடியில் சண்டை. இப்போ இரவு வந்து பேருந்தில் இறங்கி வீட்டில் வந்து தூங்கிட்டேன். முகமெல்லாம் இங்கே காயம் வீங்கிச்சு. போத்துக்கு விடிய காலம் எழுந்திரிச்சு எங்கள் அம்மா அந்த கப்பை தலையில் வச்சு தூங்கிட்டேன். அப்படியே இருந்து அப்பா அம்மா வந்து நான் வென்றுட்டேம்மா. அண்ணா என்னப்பா அப்படி அடிபட்டுச்சப்பா? அதில் நம்ம நீ வென்றுட்டியாப்பா? ஏப்பா நீ அப்பா வென்ற அப்படின்னு இப்படித்தான் பலவே நினச்சிருக்கான். இன்னும் இவன் ஒரு சின்ன பையன்ட்டு. பாவி ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்கே, அம்மி பிசா இருக்கேடா. உசேன் போல்ட்ட கேக்குறாங்க என்ன பண்ணேன்னு. பள்ளிக்கூடத்துக்கு ஓடல, பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடுனேன். சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன ஒண்ணு, மாட்டுக்கறி மட்டும்தான் இருந்துச்சு. அதை சாப்பிட்டவன என்ன ஆயிடுச்சு, குத்தி கிளப்பிட்டான். அவன் அளவுக்கு இன்னும் வேகமா ஓடுனதுக்கு உலகத்துல இன்னும் பிறக்கல. காரணம் யாரு? அவன் இல்ல, மாடு. பயப்பட மாட்டான், திமுறா பேசுறேன். காரணம் என்ன? நான் இல்ல, மாடுதான். சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா இல்ல கேக்குறேன். பொய் சொல்றான், பொய் சொல்றான். ஆமக்கறி சாப்பிட்டான். நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன், எலிக்கறி சாப்பிட்டுருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்டுருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? உனக்கு என்ன பிரச்சனை? ஆமக்கறி அங்க சாதாரணம். இதுல இருந்து தெரியுது அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாம இருந்திருக்குன்ட்டு. ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறேன். உனக்கு எச்சி ஊருதா சொல்லு, எங்கேயாவது வாங்கிட்டு வந்து தரேன். அலையாத, நாக்க தொங்க போட்டு அலையாத. என் வீட்டில் பல பேர் சாப்பிட்றவா? கடல்ல பிடிக்க முடியாது, ஏதோ குளத்துல எழுது. இங்க எங்க அண்ணன் கேட்கிறாரு, ஏப்பா நம்ம நாட்டில் தடை விதிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல என்னங்கிறேன். அது இந்த மாதிரி அரைக்கிழ காக்களை இதெல்லாம் கிடையாது. இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்கில் தீவில் கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனால் அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆள் சின்னதாக ஒரு பரிசல்ல போறாரு. பரிசல் இல்லை, ஆமா ஓடு. திருப்பி போட்ட ஒரு ஆள் அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்காரு. பொய் பேசுறதுலாம் உங்க பரம்பரை பழக்கம். பிரபாகரன் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் வழக்கமாகாது, அது பழக்கமும் இல்லை. அப்படி நெஞ்ச நிமித்திட்டு இந்த புஷ்பா படம் பாத்தியா? புஷ்பா படம் பாத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு பான் பாத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு போ. நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. ஏய் வாடா இங்க வாடா. ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கேயாவது ஜிம் இருக்கா போ. ஐயோ சாமி, வேற 2 மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 600 ரூபா கேட்பான் கட்டு. நீங்க ஒண்ணா காசை கட்டி தின்னுங்க, என்னால முடியாது. அடி அப்படி முறுக்க ஏத்து அப்படி போ. தெருவில் நடக்க எப்படி நடக்குன்னு தெரியல. பருத்தி வீரன் படம் பாரு, தம்பி கார்த்திக் நடப்பம் பதியா அப்படின்னு நடடா. என்னால முடியாது. அப்படி போடா, நிமிந்து போடா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த வண்டி தெல்வான் இல்ல, சுமைதிக்கு ஒரு வண்டி, அந்த வேலையை கூட எனக்கு கொடுக்க மாட்டா. வட இந்திய வர்றேன். சென்னை வானூர்தி நிலையத்தில் 90 விழுக்காட்டுக்கு மேலான அதிகாரிகள் பிறமொழியாளர்கள். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எவன் போனாலும் ஐடி கார்டு. டேய் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா, எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு நீ? ஏய் என்னைய கனடா அமெரிக்காவுக்கு நுழையவில்லடா, ஏன்னா அவ்வளவு பாப்புலர். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. என் பங்காளி வடிவேல் சொன்னார், ரொம்ப ஃபேமஸ்ரா. நீ என்னைய போய் ஐடி கார்டு கொடு. ஊர் கோயம்புத்தூர்ல 1 மணி நேரம் சண்டை. ஒரு பொம்பளை நின்றுக்கிட்டு நோ பாருங்க. ஆஸ்திரேலியா அரவணைக்குது. ஐரோப்பிய நாடுகள் நம்மளை சொந்த தாயக மக்கள் போல வந்தால் குடியுரிமை கொடுத்துருது. நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் கடிதம் கொடுத்தா டென்மார்க், பிரான்ஸ், சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான்.
இல்லை எங்ககிட்ட இருந்து சிறையில் கைது பண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் வந்து விசா வேணும் குடியுரிமை வேணும்னா கையெழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாற்றினா நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம்னா ஓகே அது கொடுத்துருது. 400 பேருக்கு மேலே இதுவரை கொடுத்துருக்கோம், குடியுரிமை வாங்கி கொடுத்துருக்கோம். அங்கே தங்குறாங்க, நம்ம மக்களை ஏற்றுக்கிறாங்க. நீங்க என்னடா அவன் என்ன சொன்னாலும் கை தட்டுறீங்க. பிரபாகரனோட இவர் நிக்கிற படம் அந்த பாரு அப்படின்னு உன்னை காட்ட வச்சேன் பார்த்தாடா, அது மாதிரி தம்பி கல்லு 1 மடக்கு தான் குடிச்சிருக்கேன், கடையை தோட்டத்துக்கு வண்டியில் வச்சு குடிச்சுக்கிட்டே போவேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? புரியுதா அவனுக்கு? நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். இந்த எங்க அண்ணன் வந்திருக்குமே அங்கிட்டு இருக்காரா, இந்த பாரு உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லு கடை வச்சு பார்த்திருக்கியா? எங்களுக்காக தான் கல்லு கடை. எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு, போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது வச்சுட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்லை, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பார்க்கறது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அதனால கல் என்பது இதெல்லாம் காலையில் ஏதாவது சாப்பிட்டியாப்பான்னு எங்கள் அப்பாவுக்கு கொண்டு வந்து, இது இப்போ பிளாஸ்டிக் குடுவையில் இருக்குது, மண்ணில் இருக்குது, அது வந்து சுரக்கா குடுவையில் வந்து இறக்கி இந்த 1 பண கல் 48 நாள் குடிக்கணுங்கிறார் ஒரு மண்டலம். 1 பண கல்லை வச்சிருவாப்புல, குடிச்சிட்டு அதுக்குன்னு கறி எல்லாம் ஆட்டுக்கறியை வாங்கி வதக்கி தின்னுட்டு போகும்போது உடம்புல ஒரு மினுமினுப்பு, ஒரு மதப்பெரும் பாருங்க. எவனாவது இப்படி பார்த்தா போதும், இவட ஏய் வணங்க என்னால முடியாது. என்ன இல்லைண்ணே, என்ன இல்லைண்ணே, தெரியாம தெரிஞ்சுதான் பாரு. அவ்வளவு சேட்டை பண்ணவங்க நாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி என்ன இளையான்குடி ஜாயிகிருஷ்ணன் கல்லூரியில் நான் படிக்கும்போது, நான் சின்ன பையன், அப்ப ரொம்ப ஒல்லியா இருப்பேன். எங்க அன்னைங்கெல்லாம் 3ஆவது ஆண்டு 2ஆவது ஆண்டு படிக்கிறவங்க எல்லாம் கபடினா எனக்கு உயிர். கபடி கல்லூரி அணியில பயிற்சி எடுக்கிறாங்க. நான் கல்லூரி விட்டு போகாம நான் மட்டும் உட்கார்ந்துருக்கேன். அப்ப இந்த உடைகளை, மோதிரத்தை, சங்கிலிய, கடிகாரத்தை கலட்டி என்ன கொடுத்துட்டு, எல்லா விளையாட்டு வீரர்களும் வச்சுக்கடா தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நான் உட்காந்து வேடிக்கை வச்சேன், விளையாட்டுல பார்த்துட்டே இருப்பேன். ஒரு நாள் 7 பேர் பயிற்சி எடுக்கும்போது ஒரு அந்த பக்கம் அணியில ஒருத்தர் வரல. புரிஞ்சதா? நான் சின்ன ஆளு, சும்மா 6 பேர் தான் நிக்கிறீங்க, இவனே வேணா சேர்த்துக்கங்கடாங்கிறாரு எங்க விளையாட்டு ஆசிரியர், பிசிக்கல் டைரக்டர். சரி வாடா 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 அது வேட அணியில் நின்றானா, நடுவால நிக்க சப்ஸ்டியூட் சும்மா. எங்க அணியில 6 பேரும் பட்டு போறாங்க. நான் ஒருத்தன் இருக்கேன், நான் தான் பாடி போகணும். எப்படி இருக்கு பாரு, பாடி போகணும், இது ஒரு வாய்ப்பு. பாடி போற போது எல்லாம் சிவன் பாடி வரான். நான் பாடி போனதான் எனக்கு தெரியும். பாடிட்டு வந்தோன்னு கோட்டில இருந்து எல்லாரும் தூக்கிட்டாங்க. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி விளையாடிட்டு, அவன் வந்தாலும் அவன் வேணாம்ப்பா இவனை வச்சுக்கிறங்க பாத்தீங்களேன்ட்டாரு எங்க ஆச்சரியம். புரியுதா உனக்கு? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். இந்திய அணியில நம்மளை சேர்த்துக்கிற மாட்டாங்க. கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம், தமிழ்நாடு கிரிக்கெட் அணியை எடுப்பேன். இந்திய அணியோட தமிழ்நாடு அணிக்கு மோத விடுவேன். அறிவிப்பு செய்வேன், இந்திய அணி உலக கோப்பைக்கு விளையாட போவதற்கு முன்பு என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வென்று விட்டு தான் போகணும்னு சவால் விடுவேன். நண்பா ஓ நண்பா, என் காதென்ன கூதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? ரேஷன் கார்டுல மாடு பேரை சேர்த்தது பார்த்திருக்கீங்களா தங்கச்சி? எங்க ஊர்ல சேர்த்திருக்கோம். ஜல்லிக்கட்டு காலையில இருக்குல்ல, ரேஷன் கார்டுல மாட்டு பேரையும் சேர்த்திருப்பான். அவனுக்கு பேரை வச்சு மாடுன்னு எழுதுறது இல்ல, வீரன், கருப்பேன் அப்படின்னு பேர் வச்சு சேர்த்திருப்பான். பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. நான் ரொம்ப நாளா உன்னை நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ தான் என்னை ஒரு தலை காதலாக்கி விட்டுட்ட.
ஒன் சைடு லவ்வாகவே இருக்கு. ரொம்ப நாளா நான் லவ் பண்றேன். நான் ஐ லவ் யூன்னு சொல்லும் போதெல்லாம் நீ ஹைட் யூங்கிற. நானும் உன்னை விட்ட பாடு இல்லை. நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன், தாடியை வச்சு பார்த்தேன், டைட்டாக சட்டை போட்டு பார்த்தேன், ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன். இன்னும் லவ் பண்ணுற மாதிரி தெரியல. நான் உருகி உன்னை காதலிச்சு சுத்துறேன். நீ கஞ்சா குடிக்கிறவன், பான்பராக்கு போடுறவன், தண்ணி அடிக்கிறவன், அடுத்தவன் தாலி இருக்கிறவன், முள்ள மாதிரித்தனம் பண்ணுறவன், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறவன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் சலிக்காம திருப்பி எத்தனை காலம் உன்னை நானும் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மாவாது இந்த ஒரு சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி சும்மா ஒரு கடக்கண்ணை காட்டி விடுப்பா. 13 வருஷமா உன்னை காதலிச்சு சுத்துறானப்பா. ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா. அந்த தெம்புலே இன்னும் 10 வருஷத்தை ஓட்டிடுவேன்ப்பா. விடுப்பா. நான் என்னப்பா கேட்டேன்? சொத்து எழுதி வையப்பா, ஆடு மாட்டை பேருக்கு மாத்தப்பா, நகனட்டம். ஒரு ஓட்டுப்பா, ஒரு ஓட்டு. அத விவசாயிக்கு காட்டுப்பா, விவசாயி காட்டுப்பா. எப்பா போட்டாய்ப்பா. உதயசூரியன் ரெட்டலை போட்டாய்ப்பா. போட்டா அவன் வீட்டில் தான் விளக்குறது, நம்ம வீடு இருண்டு கிடக்கப்பா. தயவு செய்துப்பா ஒரே ஒரு தடவை. டேய் விவசாயிக்கு நீ ஓட்டு போடலடா, நீ மானச சோறுங்கடா. நன்றி உணர்ச்சி உனக்கு இருந்தா, 3 வேளை நீ உப்பு போட்டு சோறுங்கிறது உண்மையா இருந்தா, நன்றியோட ஒரு தடவை விவசாயிக்கு நன்றி. ரொம்ப நாளா வெம்புழுதியில, வெங்காட்டுல, வேர்க்க, பனியில, மலையில, வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் வேர்வையா உப்பு பூக்க, காலில் வெடிக்க, கண்ணு மொழி பிதுங்க, கண்ணச்சத தொங்க, வெம்பாடு விட்டு விளைச்சு எனக்கு உணவளித்து உயிர் காத்த சாமி, உனக்கு ஒரு ஓட்டு. நன்றி. போடுறா, ஒரே ஒரு ஓட்டு போடுறாங்க. நாட்டை எங்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா படு. உன் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாத்தி காட்டுவேன். இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, இந்த எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் இல்ல. நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற வீர மறவன் பிரபாகரனி வழித்தடத்தில் வந்த பிள்ளைகள் நாங்க. அதை கவனிச்சுக்கிட்டு வேலை செய்யணும். காரைக்குடி தொகுதியில் டெபாசிட்டை இழந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட அக்கட்சியில் போட்டியிட்ட அனைவரும் தோல்வியடைந்துள்ளனர். கேவலமா இருக்குங்க, கேவலமா போயிருச்சுங்க. இதை விட ஒரு கேவலம் ஏதா இருக்கா?